என்ன வேலை செஞ்சீங்க அவர்கிட்ட? ஒன்றும் வேலையில்லை, சும்மா சாமானை தூக்கிறதா போகிறதா, துப்பாக்கி தூக்கிறத போகிறதா பின்னால. அவர் எங்கே போய் தங்குறாரோ அங்கே இருக்கிறதா, அங்கே சமையல் சாப்பாடு செய்யறதா திங்கிறதா, அங்கங்கே சாமானம் வந்துடும். அவர் என்னமோ எப்படித்தான் வருதோ தெரியல, அங்கங்கே என்ன வேணாங்கிறது நமக்கு எல்லாம் வந்துடும். இல்ல அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த காட்டை மாத்திக்கிட்டே இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, என்ன மாதிரிலாம் பிளான் அது போடுவாரு? 8 நாள் 10 நாள் 2 நாள் 3 நாளுக்கும் இருப்பாங்க. அப்புறம் மாற்றி மாற்றி போடுறதா. இப்போ ஏதாச்சும் இங்கே ஒரு ஆள் கூட ஏதாவது பார்த்துக்கிட்டுக்கிட்டேன்னா, ஓ இந்த காடு ஈரப்ப இருக்கிறேன்னு சொல்லி போடுவாங்கன்ட்டு இந்த காடை விட்டு அடுத்த காடுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களை கூட்டிகிட்டு போவான். அப்புறம் இந்த ஏரியாத்தில் போலீஸ் வருதா, இந்த ஏரியா விட்டுருவேன், வேறு ஏரியாத்தில் என்னடா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏரியாத்தில் எனக்கு தெரியும், எனக்கு அலங்காட்டில் எந்த இடத்துல ஆள் வருவாங்க, எந்த இடத்துல போலீஸ் வரும். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது தெரியும், நம்ம ஏற்கனவே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியாத்துக்கு இந்நேரத்துக்கு வருவாங்க, இந்நேரத்துக்கு இங்கே தங்குவாங்க என்றது எல்லாம் தெரியுமல்ல. அந்தந்த இடம் எல்லாம் விட்டுட்டு நான் வேறு இடத்துல மாற்றி போயிடுவேன். இன்னும் விட்டா போலீஸ்காரனை சொல்லுவான், இல்லைன்னு சண்டை நடக்கும். அதுக்கு அவனை சண்டை நடக்காமே நானும் உள்ளுக்குள்ளே இவனை வச்சுட்டு இருந்தது.